ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். டிவிகே வந்து காங்கிரஸ் கிட்ட கூட்டணிக்கு அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. பட் அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல அப்ரோச் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தமிழர்களுக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம மக்களுடைய பெரிய வியாதி மறதி தான். ஆனால் இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் மறந்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. 2009 2010 காலகட்டங்களில் கொத்து கொத்தா ஸ்ரீலங்காவில் தமிழர்களை கொண்டு பூச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைமு அந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுச்சு. அதுக்கு மெயின் காரணம் காங்கிரஸ் தான். அது அவங்க ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக பண்ணாங்க. பட் ஸ்டில் அது அவங்க வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அந்த வாரில். ஸோ அந்த டைமில் எத்தனை பேர் எவ்வளோ கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்கிறது அந்த காலகட்டத்தில் வந்த நியூஸஸ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இந்த ஜென்மத்தில் கனவுல கூட நான் டிஎம்கேக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைச்சதுக்கு காரணமே அதுதான். மெயின் ரீசன் அதுதான். அவங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதுனால தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ நாளாக எப்படி ஒரு கூட்டணி வச்சு இருக்கிறாங்கிறது எனக்கு புரியல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுடைய செல்வாக்கு, தனிப்பட்ட செல்வாக்கு தமிழ்நாட்டில் வந்து காமராஜரோட காலத்திலேயே போயிடுச்சு. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் பெருசாக தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் இல்லை. இன்னை வரைக்கும் அவங்க டிஎம்கேட நிழலில் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஷைன் ஆகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் மற்ற இடத்துல எப்படின்னு எனக்கு தெரியல. இன்னை வரைக்கும் டிஎம்கேட நிழலில் தான் அவங்க தமிழ்நாட்டில் ஷைன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கட்சி கூட நீங்கள் கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் எந்த பெரிய பாதிப்பையுமே உங்களால் ஏற்படுத்த முடியாது. அவங்களுக்குன்னு தனி பெரும்பான்மையும் ஒன்றுமே கிடையாது. அவங்க டிஎம்கேட இதில் தான் ஷைன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ தாவேகா வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு அப்படின்னா அதனால எந்த யூஸும் கிடையாது. உங்கள் கட்சிக்கு வந்து அது ஒரு பின்னடைவை மட்டும்தான் அமையும். தயவு செஞ்சு யோசிச்சு செயல்படுங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பாவத்துக்கு துணை போனதுக்காக தான் வந்து அந்த கர்மாவோ என்னவோ 2014க்கு அப்புறம் அவங்க இன்னை வரைக்கும் ஆட்சிக்கு வர முடியல காங்கிரஸ். சரிங்களா? நான் நம்புறேன் மேபி அந்த இவ்வளோ பெரிய பாவத்துக்கு துணை போனதுனால தான் 2014க்கு அப்புறம் அவங்களால ஆட்சிக்கு வர முடியல. அண்ட் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண அன்னைக்கு இருந்த இலங்கையோட அதிபர் ராஜபக்சேவோட நிலைமை என்ன ஆச்சுங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். இட்ஸ் கர்மா இஸ் அ பூமரங். ஸோ இந்த மாதிரி தமிழர்களுக்கு ஒரு பெரிய அநீதி இழைச்ச ஒரு கட்சி கூட வந்து கூட்டணி போகிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்க வாய்ப்பு கிடையாது. நம்ம டிவிக்கு தலைவர் விஜய் அண்ணன் யோசிச்சு செயல்படணும் இந்த விஷயத்தில்.